கடகராசி ஜோதிடத்தில் நான்காவதாக வரக்கூடிய ராசி. சந்திரனை அதிபதியாக கொண்ட ஒரு ராசி, நீர் ராசி, நண்ட ராசி சின்னமாக கொண்ட ஒரு ராசி. இந்த ராசிக்காரங்க மனோகாரகன் ஆளக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க. தன்னுடைய குடும்பத்தின் மீது அதீத பற்று, அதீத பாசம் உள்ளவங்களாக இருப்பாங்க. உள்ளுணர்வு எந்நேரம் பார்த்திங்கன்னா தன்னுடைய குடும்பம் எப்படி கரெக்டாக இருக்கா, பர்ஃபெக்டாக இருக்கா, தன்னுடைய குடும்பம் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு உள்ளுணர்வு இவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். தன்னுடைய குடும்பத்துக்கு எந்த ஒரு தீங்கு நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப ஒரு கவனிப்பாக இருக்கக்கூடிய ஒரு ராசிக்காரங்க அப்படின்னா இந்த கடகராசி என்பர்களை சொல்லலாம். ஏன்னா இங்கே ஆளக்கூடிய கிரகமே மனோகாரகன். அதே நேரத்தில் நண்டு இவங்களுடைய ராசி சின்னமாக இருக்கிறதுனால பெரும்பாலும் இவங்க பார்த்திங்கன்னா தன்னுடைய குடும்ப உறவுகள் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் ஆசைப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதீத பாசம், அதீத கருணை, கற்பனை திறனும் உங்களுக்கு கொஞ்சம் அதிகம். நல்ல ஒரு பாதுகாப்பு உணர்வோடு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம், இதெல்லாம் இந்த கடகராசி என்பவர்கிட்ட இயல்பாகவே இருக்கும். என்ன ஒரு முக்கியமான முடிவு எடுக்கும்போது கொஞ்சம் மனம் குழம்பக்கூடியவங்களாக இந்த கடகராசி என்பவர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில் செய்யக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம், தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதே மாதிரி உணவு சார்ந்த தொழில், ஆசிரியர் தொழில், பதிப்பகம் தொழில், சமூக சேவை செய்கிறது, மருத்துவம் சார்ந்த தொழிலில் இந்த கடகராசி என்பவர்களுக்கு அருமையாக வரும் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு நட்பு ராசியாக எந்த ராசியெல்லாம் அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம், கன்னி, விருச்சிகம், மகரம், மீனம் இந்த ராசிக்காரங்களாம் நட்பு ராசி அமையும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரங்கிட்ட இவங்களுக்கு நட்பு ஏற்படுது அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே வாழ்க்கை துணையாக இருந்தது அல்லது நல்ல ஒரு கூட்டு தொழில் 2 பேர் சேர்ந்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மையை இந்த கடகராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கடகராசி அப்படின்னாவே ஒரு கண்காணிப்பாளர், கவனிப்பாளர் அப்படின்னு சொல்லலாம். கேர்டேக்கர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ரொம்ப கேரிங்காக இருக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தையும் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளையும் ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஒரு கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரங்க இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் பரம்பரை தொழிலை செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. தன்னுடைய குடும்பம் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடினமாக உழைக்கக்கூடியவங்க இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு பாதகமாக இருக்குது, எந்த விஷயத்தில் உங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ரிலேஷன் வகையில் யாராவது கடகராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கடகராசியில் நீங்கள் புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தீங்களா, பூசம் 1, 2, 3, 4 பாதத்தில் எந்த பாதத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறதையும், ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தீங்களா அப்படிங்கிறதையும் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. கடகராசி அப்படின்னாவே தன்னுடைய இரத்த சம்பந்தமான உறவுக்கு அதிகம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. மனசாட்சிக்கு விரோதமாக எந்த காரியத்திலையுமே ஈடுபட மாட்டாங்க. எல்லா விதத்துலையுமே கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் ஆசைப்படுவாங்க. தன்னுடைய உறவுகளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக யோசித்து திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்க தான். இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது பேச்சை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி அமையும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு சில இடத்துல கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு தடிமனான வார்த்தைகளை பேசுவீங்க. அதனால் ஒரு சில இன்னல்களை இந்த கடகராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் செஞ்சிருப்பீங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை மாதத்தில் உங்களுடைய குடும்ப உறவுங்கிட்ட கொஞ்சம் தடிமனான வார்த்தைகளை பேசி ஒரு சில இடத்துல உணர்ச்சி வசப்பட்டு கோபப்பட்டு பேசியிருப்பீங்க. அதனால் ஒரு சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. உண்மையாக இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் இந்த கடகராசி என்பர்கள் யாராவது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. எதையுமே நிதானமாக இந்த காலகட்டத்தில் இருங்க. அவசரம் வேண்டாம். தொழிலாகட்டும், வியாபாரமாகட்டும், வேலை செய்கிற இடத்துலையும் ஆகட்டும், எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் நிதானமாக இருங்க. உணர்ச்சி வசப்பட்டீங்க அப்படின்னா எந்த காரியத்திலுமே உங்களால் வெற்றி பெற முடியாது. அதனால் ஒவ்வொரு விஷயத்துலையுமே நிதானமாக திட்டமிட்டு செயல்படுங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். வழக்கு விவகாரங்களில் இருக்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொன்பொருள், ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் வருகின்ற நாட்கள் அமையும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை மாதத்துக்குள்ளே இதெல்லாம் வாங்குறதுக்கான யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மாதிரி வெளியில் எங்கேயாவது பயணம் போவீங்க. அந்த பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். சுற்றுலா தலங்களுக்கோ ஆன்மீக தலங்களுக்கோ இந்த மாதிரி எங்கேயாவது சென்றுட்டு வருவீங்க. அது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா செலவு கொஞ்சம் அதிகமாயிரும். ஒரு பிளான் போட்டு ஒரு 5000 ரூபாய்க்குள்ளே நம்ம போயிட்டு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் போட்டு நீங்கள் போயிட்டு வருவீங்க. அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவாகிறதுக்கான ஒரு சூழ்நிலையில் இருக்குது.
நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உதவிகரமாக இருப்பாங்க. அதனால் ஓரளவுக்கு சமாளிச்சிடுவீங்க. இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் வீண் பழி வர்றதுக்கான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். எந்த விஷயத்தில் இறங்கினாலும் ஒரு தொழிலில் வியாபாரத்தில் வெளியில் செல்லும்போது கூட கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். இல்லை அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் கொஞ்சம் கடினமாக திட்டமிட்டு ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்க. இந்த மெத்தனமாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு சில இடத்துல சின்ன சின்ன கெட்ட பேர் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர்கிட்ட கடன் கொடுத்துருப்பீங்க, அது ரொம்ப நாளாக கேட்டு பார்த்துருப்பீங்க, அது வசூலாகாமலே இருந்திருக்கும். ஆனால் வருகின்ற நாட்களில் ஒரு சிலருக்கு வசூலாகும். அது கொஞ்சம் உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும். ஏன்னா கடனால் கொஞ்சம் பிரச்சனையை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய கடகராசி என்பர்களுக்கு இந்த பழைய பாக்கி வசூலாகும்போது கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வியாபாரம் தொடர்பாக நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே கொஞ்சம் கவனமாக தான் எடுக்கணும். முக்கியமான முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா குடும்ப உறவுங்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறம் நீங்கள் முக்கியமான முடிவுகளை எடுங்க. இல்லை அப்படின்னா தேவையில்லாத அலைச்சல், தேவையில்லாத வேலைகளோ, தேவையில்லாத சின்ன சின்ன இடைஞ்சல்கள் எல்லாம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் தான் இருக்கணும். உணர்ச்சி வசப்பட்டு தடிமனான வார்த்தைகளையோ அல்லது மற்றவங்களை குறை சொல்லிக்கிட்டோ இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கே ஒரு சில இடத்துல பிரச்சனையாக அமைந்துடும். அதனால் ஒவ்வொரு விஷயத்துலையுமே ரொம்ப கவனமாக தான் இருக்கணும். முடிந்தால் இந்த காலகட்டத்தில் ரொம்ப பொறுமையாக இருங்க. குடும்பத்தில் ஒரு சில விஷயங்களில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முன்னாடி நின்று நடத்துவீங்க. அப்படி முன்னாடி நின்று நடத்தும்போது நீங்கள் ஒரு விஷயம் சொல்லும்போது அதை மற்றவங்க ஏற்றுக்காமல் போவாங்க. அது நீங்கள் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு தடிமனான வார்த்தைகளை பேசுவீங்க. அதனால் குடும்ப உறவுங்கிட்டே சின்ன சின்ன சலசலப்புகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த காலகட்டத்தில் அனுசரணையாக போகிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். பிள்ளைங்க கூட இந்த காலகட்டத்தில் உங்ககிட்ட சின்ன சின்ன வாக்குவாதத்தில் ஈடுபடுறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. பிள்ளைங்க கிட்ட வாக்குவாதம் செய்யாமல் கொஞ்சம் தட்டி கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பிளானிங்கை கரெக்டாக அவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிங்க அப்படின்னா புரிஞ்சு நடந்துப்பாங்க. இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரப்பட்டு தடிமனான வார்த்தைகளை பேச வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பேசுகிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய கருத்துக்கு மதிப்பு வேணும் அப்படின்னா பொறுமையாக நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஹேண்டில் பண்ணுறது இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசி நண்பர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வீண் விவகாரங்களில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் மனம் மகிழ்கிற மாதிரி ஒரு சில புதிய ஆர்டர்கள் அந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அது உங்களுக்கு ஓரளவுக்கு வருமானத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடினமான உழைப்புக்கு நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். நீங்களே எதிர்பாராத ஒரு சில ஒப்பந்தங்கள்ல அந்த காலகட்டத்தில் கையெழுத்தாகும். அது உங்களுக்கு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி கடினமாக உழைத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். தொண்டர்களுடைய அன்பு, ஆதரவு, நல்ல ஒரு மேன்மை இதெல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதே நேரத்தில் ஒவ்வொரு விஷயத்துலையுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். சக மாணவர்கிட்ட பேசும்போதும், ஆசிரியர்கிட்ட பேசும்போதும், பெற்றோர்கிட்ட பேசும்போதுமே கொஞ்சம் பொறுமையாக தான் இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசி மாணவர்கள் பேசணும். படிப்பில் கொஞ்சம் அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண்ணை விட நல்ல ஒரு மதிப்பெண் பெறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்க ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு மதிப்பெண் பெறத்துக்கான யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களை நம்மளுடைய புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே வருகின்ற நாட்களில் உங்களுக்கு வெற்றியாக அமையும். ஏன்னா புனர்பூசம் அப்படின்னாவே குருவோடைய நட்சத்திரம் என்பதனால அங்கே தனக்காரங்கன்னு உங்களுக்கு சாதகமாக அமரும்போது நல்ல ஒரு மேன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம். எல்லாரும் பாராட்டுற விதமாக உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இருக்கும். மார்க்கெட்டிங்கில் கூட நல்ல லாபம் கிடைக்கும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளுடைய அந்த உதவி கிடைக்கும். வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். பிள்ளைங்களால் கூட ஒரு சில இடத்துல அனுகூலமான பலன் கிடைக்கிறதுக்கான யோகம் இருக்குது இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அப்படின்னே சொல்லலாம். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பூசம் நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம். கடினமாக உழைப்பாங்க. ஒவ்வொரு விஷயத்துலையுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கறதுக்காக, நல்ல ஒரு லாபத்தை பெறத்துக்காக கடினமாக உழைப்பை போடக்கூடியவங்க. ஏன்னா கர்மக்காரகனே அதிபதியாக இருக்கிறதுனால இந்த இடத்துல இந்த பூசம் நட்சத்திரக்காரங்க ஒவ்வொரு விஷயத்துலையுமே திட்டமிட்டு செயல்படுவீங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். சுபகாரியங்களில் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். ஒரு சிலருக்கு கண்
கண் சம்பந்தமான பிரச்சனை வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க வருகின்ற நாட்களில். தொழிலில், வியாபாரத்தில், இதில் எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தில் எதிர்பார்க்கலாம். வெளி வட்டாரத்தில் கூட நல்ல ஒரு மதிப்பு மரியாதையை இந்த காலகட்டத்தில் இந்த பூசம் நட்சத்திரக்காரங்க எதிர்பார்க்கலாம். ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது உங்களுடைய வீடு தேடி ஒரு நல்ல செய்தி வரப்போகுது அப்படின்னே சொல்லலாம். உடன்பிறப்புகளால் சந்தோஷம், உங்களுடைய குழந்தைகளால் மனம் மகிழ்கிற மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கும். அதே நேரத்தில் அவங்களுக்காக ஒரு சில விஷயங்களை தியாகம் செஞ்சீங்க இல்லையா, அந்த தியாகம் வீண் போகலை அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். நிலம், வண்டி வாகனம் வாங்குறதுக்கான யோகம் இருக்குது. ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிலம் சம்மந்தமான விஷயத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். ஒரு சிலர்லாம் நிலம் வாங்கியிருப்பீங்க, அதெல்லாம் போதுமான டாக்குமெண்ட் இல்லாமல் அப்படியே தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகும் அப்படின்னே சொல்லலாம். குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக ஒரு சில திட்டமிடுதலில் இந்த காலகட்டத்தில் செய்வீங்க. நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக மகிழ்ச்சிகரமாக இருக்க திங்கட்கிழமை தோறும் சிவபெருமானையும் அம்பாளையும் போய் வழிபட்டுடுவாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாமையும் நம்பிக்கையோடு இது மட்டும் செஞ்சு பாருங்கள். தேய்பிறையில் திங்கள், புதன், வியாழன் இந்த கிழமையில் போய் சிவபெருமானையும் அம்பாளையும் வழிபட்டுட்டு வாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாமையும் நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய வீட்டில் நிறைய விஷயங்கள் காரியங்கள்லாம் நடக்கவே இல்லை, தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா வீட்டில் ஒரு கோபூஜை செய்யுங்க. எந்த காரியம் தடைபட்டு நினைச்சோ அந்த காரியம் நிறைவேறும். கோபூஜையை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள்.